நடிப்பு, ஒரு பெண்ணுடைய நடிப்பு. அதனாலதான் முதல் துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹா. யா அல்லாஹ், இவளுடைய நலவை கேட்கிறேன், இவளுடைய கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இரண்டாவது துஆ, கல்யாண மஜ்லிஸ் பள்ளிவாசல்ல நடக்கும். நடந்ததோடு மாப்பிள்ளையோடு முசாஃபஹா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. திருமணத்தில் தேவை காசு அல்ல, திருமணத்தில் தேவை பரக்கத். திருமணத்தில் தேவை என்ன? பரக்கத் தேவை. பரக்கத் என்ற ஒன்று முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்துக்களை பார்த்து திருமணம் செய்வது பரக்கத் அல்ல, பௌத்தர்களை பார்த்து திருமணம் செய்வது பரக்கத் அல்ல. பரக்கத் முசாஃபஹா செய்யும் பொழுது மாப்பிளைக்கு கேட்க வேண்டிய துஆ, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மூன்றாவது துஆ, கணவன் மனைவி கட்டிலுக்கு போனால் கல்யாணத்துடைய ஒன்றுதான் உடலுறவு. உடலுறவுதான் திருமணம் அல்ல, உடலுறவுதான் திருமணத்தின் நோக்கம் அல்ல. கல்யாணத்துடைய நோக்கங்களில் ஒன்று உடலுறவு. உடலுறவு கொள்ளாமலும் திருமணம் வாழலாம். உடலுறவின் பொழுது மூன்றாவது துஆ, பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு இவளோடு உடலுறவு கொள்கிறேன், ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகார் யா அல்லாஹ் என்று துஆ கேட்டால்தான் பிள்ளைக்கு நின்றால் ஷைத்தானும் சேர்ந்து ஒன்று சேராமல் பிள்ளை கிடைக்கும். யாரெல்லாம் இந்த துஆ ஓதாமல் மனைவியோடு ஒன்று சேருவார்களோ ஷைத்தானும் அதிலே பங்கெடுத்துக் கொள்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், லம் யதுர்ரஹு ஷைத்தான். சகோதரர்களே, உடுப்பு வாங்காட்டி பரவாயில்லை, கட்டில் வாங்காட்டி பரவாயில்லை, இந்த துஆவை படிச்சு கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், இப்ப புதுசாக ஒரு வேலை செய்யறார். மையத்தை வச்சிட்டு இந்த மையத்திர கட்டிலுக்கு மேல துஆ எழுதுவாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. பார்க்க வரவங்க அந்த துஆவை பார்த்துட்டு ஓதிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் என்ன செய்யணும், ஹஸரத்மார் போய் இந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும், உனக்கு துஆ தெரியுமா? பழைய பழைய லெப்பமார் அந்த வேலை தான் பார்த்தார். கல்யாணம் முடிக்க கடிதம் எடுக்க வந்தா காசு கேட்கிறது இல்லை. முழுக்குடைய பரந்த செல்வாப்ப முதலாவது என்ன கேட்கிறது? ஜுனுபுடைய பரந்த சொல்லு முதலாவது. குளிக்க போறிய நாளையிலிருந்து பறந்து தெரியாட்டி சரி, கணவன் மனைவி துஆவை சொல். துஆ தெரியாட்டி என்ன செய்யணும் தெரியுமா? அந்த துஆவை எழுதி அவனை கட்டில ஒட்டி வரும், அவனை பாதுகாக்க ஷைத்தாண்டம். சகோதரர்களே, இந்த மூன்று துஆ தான் திருமணத்தில் இருக்கு. சரி, கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் எந்த மாதம் வைப்பது சிறந்தது? இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸ் கொண்டு வரார். இப்ப நாங்க கல்யாணம் வைப்போம் போயாண்டைக்கு, லீவு காலம், டிசம்பர் எல்லாரும் ஊருக்கு வர காலம், ஏப்ரல் லீவு, ஸ்கூல் லீவு. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் செய்தது ஷவ்வால் மாதம். எனக்கு விருப்பம் ஷவ்வால் மாதம் திருமணம் நடந்தால் விருப்பம். என்ன மாதம்? ஷவ்வால். இப்ப ஷவ்வால் ரமலானுக்கு முந்தியா பிந்தியா? சொல்லுங்க ஒரு ஆள். ஷவ்வால் ரமலானுக்கு முந்தியா பிந்தியா? ரமலான் அடுத்தது என்ன? ஷவ்வால். ரமலானுக்கு முந்திய மாதம் எது? ஷஅபான். ஷஅபான், ரமலான், ஷவ்வால். அடுத்த மாதம் என்ன? ஷவ்வாலுக்கு அடுத்த மாதம் துல்காதா, அதுக்கு அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜா, கடைசி மாதம். அப்ப எத்தனாவது மாதம்? 10ஆம் மாதம், அரபு மாதம். திருமணம் வைப்பது சிறந்தது சகோதரர்களே. கல்யாணம் முடிச்சவங்க அதை விட்டுருங்க, கல்யாணம் முடிக்காதவங்க வாலிபர்கள் கல்புல வைங்க. ஒரு ஹதீஸ் திருமிதியில வருது, ஷவ்வால் மாதம் என்ற கல்யாணத்தை நான் வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், இப்ப நிக்காஹ் முடிச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்றது?
வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை நரகமாக ஆகிவிடக் கூடாது. தமிழர்கள் சொல்வதை போல கல்யாணம் என்பது ஒரு கோட்டை, உள்ளே இருப்பவர்கள் வெளியே வருவதற்கும் வெளியே இருப்பவர்கள் உள்ளே நுழைவதற்கும் எத்தனிக்கிறார்கள். அது பொய். கல்யாணம் என்பது ஒரு கோட்டை. கல்யாணம் முடிச்சவன் எல்லாம் யோசிக்கானாம், ஏண்டா கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிக்காத வாலிபர்கள் யோசிக்கிறாங்களாம், அடே கல்யாணம் ஒன்று அமையாதா. அல்ல, இது பொய். கல்யாணம் என்பது இன்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஆரம்பம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடி. நுபுவத்துடைய கடைசி யார மடி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடி. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுடைய மடியில தான் படுத்திருப்பாங்க. இப்ப நாங்க 2 பிள்ளைய பெத்தா, 3 பிள்ளைய பெத்தா, 4 பிள்ளைய பெத்ததுக்கு பிறகு மனைவியே எங்களை திரத்தி விட்டுருவா. போதும், படுத்ததெல்லாம் போதும் மடியில. நீங்க புகாரிய வாசிங்க, எத்தனை ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில தான் தூங்குறது. இல்லறம் இனிக்கணும். வாழ்க்கைண்டா இல்லறம் இனிக்கும். இல்லற வாழ்க்கை சந்தோஷத்துக்கு முதல் விடயம். சகோதரர்களே, சாப்பிடுறதோட எங்கட கையால தான் மனைவிக்கு தீத்தொடும் சாப்பாடு. நபியோங்க என்ன சொன்னாங்க? புகார்ல வர ஹதீஸ், உனது மனைவியுடைய வாயில் ஊட்டக்கூடிய சாப்பாட்டுக்கும் உனக்கும் நன்மை இருக்குது. என்ன இருக்குது? சாப்பிடுறோம், நாங்களும் சாப்பிடுறது, மனைவிக்கும் ஒரு கவலத்தை வாயில கொடுக்கிறது. இது கிறிஸ்தவ பழக்கம் அல்ல. இதுதான் இஸ்லாம். இதுதான் என்ன? நீ உனது மனைவிக்கு தீத்தல்லண்டா யாருக்கு தீத்த போறாய்? உண்ட மனைவி உனக்கு தீர்த்தணும். வாழ்க்கை சந்தோஷம் முதலாவது. இரண்டாவது, மனைவியோட சிரிக்கும். இரண்டாவது என்ன செய்யணும்? மனைவியோட. இன்னைக்கு சிரிக்கிறது ரோட்டால போற பொம்பளையோட, மனைவியோட சிரிக்கிறது இல்லையே. நபியோங்க சொன்னாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உனது சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் என்ன? சதகா. சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது சதகா என்றா, ஓண்ட மனைவியுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறது. சிரிப்புடைய ஆரம்பம் தான் என்ன? புன்முறுவல். உன்ன மனைவியை பார்த்து நீ சிரிக்கிறாய், உனக்கு டபுள் சதகா நன்மை கிடைக்கும். மாமனாரை கண்டு சிரிக்கிறல்ல, மாமனாரை கண்டா ஒழிக்கிற, ரோட்ல போறோட சிரிக்கிற கூட்டாளிமாரோட இல்ல. இரண்டாவது சகோதரர்களே, கல்யாணம் சந்தோஷமாக அமையணுமா? மார்க்கம் உள்ளவளை கையில் எடுத்துட்டீங்களா? முதல் வேலை பிளேட்ல சாப்பிடுறீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, கொஞ்சம் மனைவியுடைய வாயில கொஞ்சம் ஊட்டிடும். மனைவியும் விளங்கி வச்சிருக்கணும். பொம்பளையிலும் பயானுக்கு வந்திருக்காங்களோ தெரியாது, அவங்களும் விளங்கிருக்கணும். எந்த மாப்பிள்ளைக்கு 80 வயசானா பரவாயில்ல, கொஞ்சம் 80 வயசு என்ற மாப்பிள்ளைக்கும் தீத்திரும், கொஞ்சம் மூட்டிடும். ஹதீஸுக்கா. இரண்டாவது. மூன்றாவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பாத்திரத்தில் பானத்தை குடித்து விட்டு பாத்திரத்தை வைப்பேன். நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பாத்திரத்தை எடுத்து நான் குடித்த மீதத்தை ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். நாங்க இன்றைக்கு பொஞ்சாதி மனைவி குடிச்ச மிச்சத்தை குடிக்கிறாங்களா? நாங்க வாழ்க்கை இனிக்குது இல்ல. சரி, மிச்சத்தை குடிக்கிறது வேற. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் வாய் வைத்த அந்த இடத்தில் குடிப்பார்கள். அது அதோட டேஞ்சர். எங்களுக்கு கிளாஸ் எடுத்தா இந்த கிளாஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாய்ப்பட்ட இடம் இதுதான். அதே இடத்தை ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்க்கு வயது 58, ஆயிஷா ரலியல்லாஹுக்கு வயது 15. நாம யோசிக்கிறது 40 வயசாயிட்டோ, 18 வயசாயிட்டோ, முடியெல்லாம் பழுத்துட்டு இதுக்கு புறம் அன்புன்னு ஒன்று இருக்குதா? மவுத்து வரை, சக்கராத் வரை இனிக்கணும் வாழ்க்கை. அதுதான் நிக்காஹ்.
சக்கராத்து வரை வாழ்க்கை இனிக்கும். இது மூணாவது சகோதரர்களே. என்ன மூணாவது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் தண்ணியை குடிச்சிட்டு வைப்பேன், நான் குடித்த மீதத்தை ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். மீதத்தை குடிப்பது மாத்திரமல்ல, நான் வாய் வைத்த இடத்தில் எனது உமிழ்நீர் இருக்கும், அதை வாயில் வைத்து குடிப்பார். கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பிரிஞ்சது. மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசினா ரெண்டு பேரும் பெரும் அறிவாளிகள், அறிவு மட்டும் கூடிட்டு அன்பு வரல. பார்த்தா மனைவியுடைய டவல் வேற, இவர டவல் வேற. அது பரவாயில்லை. மனைவியுடைய சோப் வேற, இவர சோப் வேற. அதுவும் பரவாயில்லை. மனைவியுடைய கிளாஸ் வேற, இவண்ட கிளாஸ் வேற. போட்ட சட்டம் மனைவி ஓரா படிச்சுட்டா, கூடுதலா படிச்சுட்டா இவ. அதுவும் பரவாயில்லை. மனைவியுடைய கட்டில் வேற, கணவன் கட்டில் வேற. இதுதான் டேஞ்சர். இது முட்டிட். பொறுத்திருந்தான் மாப்பிள்ள, பொறுத்திருந்தான். கல்யாணம் முடித்து 10 ஆண்டுகள் பொறுத்தான், சரி வருவதில்லை. இது திருமணம் அல்ல. இதுக்கு பேர் வேறொரு பெயர். சகோதரர்களே, இது மூணாவது. நாலாவது, ஒரு கணவனுடைய தலையணை மனைவியுடைய மடிதான். கணவனுடைய தலையணை மனைவியுடைய மடிதான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனது மாலை காணாமல் போகியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாலை அணிஞ்சிருந்தார், அந்த மாலை காணாம போயிட்டு. சஹாபாக்கள் எல்லாம் மாலையை தேடுறாங்க, மாலை கிடைக்குதில்லை. யாரோ போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேசுறாங்க, உண்ட மகளால தான் எங்களுக்கு பிரச்சனை, மாலையை காணத்து போட்டு எங்களுக்கு கஷ்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு வாராங்க கோவத்தில். ஆயிஷாவை பார்க்க ரலியல்லாஹு அன்ஹா மகள் தானே வந்தாங்க, ஏசினாங்க, குத்தினாங்க, குத்தோண்டு இடுப்புல. சொல்றாங்க, எனக்கு உசும்பேலாது. ஏன் தெரியுமா? மடியில ரசூலுல்லாஹ். மடியில யாரு? ரசூலுல்லாஹ் மடியில படுத்துட்டு இருக்கிறார். ஏண்ட வாப்பா ஏசி போட குத்தினார் நெஞ்சில வந்து. நான் உசும்பவே இல்லை. யார் படுக்கார் மடியில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அன்பாக இருந்திருக்கு சகோதரர்களே. மடியில தான் படுக்கும். யோசிக்கவன பள்ளியுள்ளுக்கு இதெல்லாம் பேசுறாரு. இதான் புகார்ல வர ஹதீஸ். வேற என்ன நாங்க பேச? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் ஹைதுக்காரியாக இருப்பேன், மாதவிடாய் வரும் எனக்கு. ரசூலுல்லாஹ் என்ற மடியில சாஞ்சிதான் குர்ஆன் ஓதுவார்கள். நமக்கு ஞாபகமே இல்ல மனைவிட மடியில சாஞ்சு, ஞாபகமே இல்லை. எங்கட வாழ்க்கை என்ன? அப்ப தொழுக மட்டும்தானா இஸ்லாம்? நோம்பு பிடிக்கிறது மட்டும்தானா இஸ்லாம்? ஹஜ்ஜி செய்யறது மாத்திரமா இஸ்லாம்? இதுவும் இஸ்லாம், இதுவும் இஸ்லாம். மடியில தூங்குறது சகோதரர்களே. சரி, மவுத்து வந்துட்டு என்ன செய்வாங்க? எங்கட பொம்புல தூக்கி மெதுவா தலானில வச்சிட்டு ஓரமாயிருவா. நடக்குமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ற கணவருக்கு மவுத்துடைய சக்கராத், நான் என்ற கணவரை கையில ஏந்தி வச்சிருந்தேன், என்ற கழுத்துக்கும் மார்புக்கும் இடையில் தூக்கி வைத்திருந்தேன் மடியிலே. எப்படி இறக்கம் பாருங்க, இல்லறம் இனிக்குது பாருங்க. கையில தூக்கி வைத்திருந்தேன், என்ற கழுத்துக்கும் மார்புக்கும் இடையில் வைத்திருந்தேன். ரசூலுல்லாஹ்வை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது தம்பி அப்துர் ரஹ்மான் ஒரு மிஸ்வாக்கை கொண்டு வந்தார். உடனே நபி அவரிடம் கேட்டேன், மிஸ்வாக் தேவையா? நபி அவர்கள் ஆம் என்றார்கள். மிஸ்வாக்கை எடுத்து எனது பல்லுகளால் மென்று நபியுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டு சொல்லுவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா